சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்கி மகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. முருகன் அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்ததே ஒரு விபத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு அவனோட கடந்த காலம், அவனோட பேர் என்ன, அவனோட ஊர் என்ன, இப்படி எதுவுமே தெரியாது. காளிமுத்து அண்ணனோட பையன் சின்ன வயசுலேயே ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டான். அதனால தான் இப்போ முருகனை ஆற்றுல தான் நாங்கள் பார்த்து தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அங்கே முருகனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். இப்போது முருகனை அவரோட பிள்ளையாக தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மகா வந்துட்டு, என்ன இது நமக்கு நடந்த மாதிரி இவருக்கும் நடந்திருக்கு, ஆனால் அவர் எதையுமே நம்ம கிட்ட காட்டிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு வந்து விக்கி அங்கேருந்து போயிடுவாங்க. என்ன இது ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எதனால முருகனுக்கு இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வருது, அவர் என்னடானா அந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுறலான்னு சொல்கிறாரே அப்படின்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்வேதா விக்ரமோட ஷர்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இது அண்ணனோட ஷர்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக சரவணன் அங்கே வராங்க. சரவணன் கிட்ட இந்த ஷர்ட்டை காமிச்சு கேட்குறாங்க, எங்கள் இந்த ஷர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ திருச்சியில் அந்த ஷர்ட்டு கொடுத்ததை மட்டும் யோசித்து பார்த்துட்டு, இது திருச்சியில் பொண்ணு பார்க்க போன இடத்துல அவங்க அண்ணனோட ஷர்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் இது விக்ரம் அண்ணனோட ஷர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் வந்துட்டு, என்ன ஸ்வேதா நீ இந்த மாதிரி நிறைய ஷர்ட் இருக்கும், நீ எப்படி சொல்கிற கரெக்டாக அப்படின்னு கேட்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த ஷர்ட் வந்து நாம் கிஃப்ட் பண்ண ஷர்ட்டு தான், இந்த பட்டன் டிசைன்லாம் கூட பாருங்கள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இது அண்ணனோட ஷர்ட் தான் அப்படின்னு சொல்ல, இதை வந்து திருச்சியில் தான் நான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அவங்க அண்ணனை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு வீட்டு நம்பர் இருக்கும்ல, நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் வந்து என்கிட்ட கிடையாது, ஆனால் அந்த புரோக்கர் நம்பர் இருக்குது, வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் போடும்போது வந்து நாட் ரீச்சபிள்னே வந்துட்டுருக்கோம். அப்போது திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து நாட் ரீச்சபிள்லே இருக்கும். அப்போ ஸ்வேதா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியுங்க, இந்த ஷர்ட் வந்து அண்ணன் யாருக்கும் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, கொடுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்ல, அப்போது சரவணன் வந்துட்டு, அப்போது அந்த பொண்ணோட அண்ணன் விக்ரமாக தான் இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படி கூட இருக்கலாம், இருந்தாலும் நாம் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா விக்ரம் கிட்ட வந்து மகா பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு விக்ரம் வந்துட்டு, எனக்கு ஏற்கனவே தெரியும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமுதா வந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு, இங்கே பாரு அமுதா, இந்த மாதிரி நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடாத, நாம் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க நம்மளோட முதலாளி, அதனால் இனிமேல் இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. விக்ரம் வந்து யோசிக்கிறாரு, நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அந்த நன்றி கடனுக்காவது உங்கள் பின்னாடி என்ன தான் இருக்குது, என்ன தான் நடக்குது, என்ன ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அதிலிருந்து நாம் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து விக்ரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே மகா வந்துட்டு அவங்க மனசில் இருக்கிற உருவத்தை விக்ரம் கிட்ட வரைய சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்து யோசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் முருகனோட சாயல் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை முருகன் தான் என்னோட கடந்த காலத்தில் இருந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை, எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ, அதனால தான் இவருக்கு இப்படிப்பட்ட ஆபத்துலாம் வருதோ அப்படிலாம் யோசிக்கிறாங்க. என்ன இது நாம் இப்படிலாம் கற்பனை பண்ணுறோம், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி அவர் நம்மளோட கடந்த காலத்தில் இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நாம் எதுக்கு இதை குழம்பி போகணும், நாம் சாமிக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு 2 சீட்டு எழுதி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. ஆம் இல்லைன்னு 2 சீட்டு எழுதி முருகன் முன்னாடி வந்து போட்டு பார்க்குறாங்க. கடவுளை, முருகனுக்கும் எனக்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்குது, கடந்த காலத்தில் அவர் தான் என்னோட வாழ்க்கையில் இருந்திருக்காரு அப்படின்னா ஆம்னு வரட்டும் அப்படின்னு, அப்படி வந்தால் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை வந்து குலுக்கி போடுறாங்க. போடும்போது ஆம்னு வருது. ஆம்னு வந்த உடனே மகா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது ஆம்னு வருது, இல்லை நான் இதை நம்ப மாட்டேன், நான் திரும்பவும் போடுறேன், அப்பவும் வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்பவும் ஆம்னு வருது. என்ன இது திரும்ப ஆம்னே வந்துட்டுருக்கு, இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியலையே, முருகா நீ வந்து என்னை ஏமாற்றக்கூடாது, நான் இன்னொரு முறை போடுவேன், 3வது முறையும் ஆம்னு வந்துச்சா, இது உன்னோட வாக்காக எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியாக 3வது முறையும் போட அதில் ஆம்னு வருது. ஆம்னு வந்த உடனே மகா வந்துட்டு என்ன இப்படி வருது, அப்போது கண்டிப்பாக முருகன் தான் என்னோட கடந்த காலத்தில் இருந்திருக்காராம். சரி முருகா, நான் ஏற்றுக்கிறேன், உன்னோட வாக்கா நினச்சி ஏற்றுக்கிறேன். அப்போது என்னோட கதை என்னன்னு தெரிஞ்சால் முருகனுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை கண்டிப்பாக நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி நாம் இதை கண்டுபிடிக்கிறது, நம்மளோட கதையை எப்படி நாம் கண்டுபிடிக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முதல்ல வந்து மகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி நம்மளை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாம் விசாரிப்போம் அப்படின்னு மகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி திருச்சியில் இருக்கிற ஒரு லேடிக்கு கால் பண்ணி மகாவை பற்றி சொல்லி மகாவை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு கூடவே நான் விக்ரமை பற்றியும் நான் விசாரித்து உங்களுக்கு நான் உடனே சொல்கிறேன், இன்றைக்கே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்து விக்கியை தனியாக வர சொல்லியிருப்பாங்க. அப்போது விக்கி கிட்ட வந்து விக்ரம் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி அமுதா என்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதி வந்துட்டு அவங்க பொண்ணுன்னு சொன்னதையும் வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டதெல்லாம் சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கும் காவேரி மேடமுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறான். அதனால் இப்போ அந்த கம்பெனியோட நம்பரை வந்து நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அவங்களுக்கு கால் பண்ணி காவேரி மேடம் பற்றி ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்கி வந்துட்டு என்ன இது, இப்போ தான் வந்து காவேரி மேடம் வந்து முருகனை பற்றி நம்மக்கிட்ட விசாரித்தாங்க, இப்போது இவன் என்னடானா வந்து அவங்கள பற்றி விசாரிக்க சொல்கிறானே, சரி இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விக்ரம் வந்து அந்த நம்பரை வந்து கொடுக்குறாங்க. விக்கியும் கால் பண்ணுறாங்க. பெருமாள் தான் வந்து காலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அப்போது விக்கி வந்துட்டு சொல்கிறாங்க, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் 2 பேர் வந்து உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தாங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ பெருமாள் வந்துட்டு 2 பேர் வரல, நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்கி வந்துட்டு என்ன இது, இவன் ஒரு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இப்படிலாம் கேட்குறான் அப்படின்னு சொல்ல, அப்போது சார் காலையில் அமுதான ஒரு பொண்ணு வந்து உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் வந்து யோசிக்கிறாரு, என்ன இது அமுதானா மகா மேடம் கூட வந்த பொண்ணு மாதிரி இருக்கே, அந்த பொண்ணை பற்றி இவங்க ஏன் விசாரிக்கிறாங்க, என்னவா இருக்கும், எதுக்காக இவங்க அதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பெருமாள் வந்துட்டு நீங்கள் யார் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, விக்கி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. நேராக வந்து செல்லம்மாவும் வந்து அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசாரிக்கலான்னு போகிறாங்க. மகாவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.